அல்லாஹ்வுக்கு அஸ்-சத்தார் என்று ஒரு பெயர் உண்டு. அவன் மறைக்கக்கூடியவன் என்று. துனியாவுல நம்ம செஞ்ச பாவங்களையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறையையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். ஒரு கால் என்னுடைய பாவங்கள் வெளிப்பட்டு விட்டால், நான் செய்த பாவங்கள் மக்களுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டால், என்னை அவர்கள் எப்படி பார்ப்பார்கள் என்று யோசிக்க வேண்டும். என்னுடைய குறை, நான் செய்த பாவங்கள், மறைமுகமாக செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டால், எனக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் நான் உடுத்தக்கூடிய ஆடையில் இல்ல, நான் வைத்திருக்கக்கூடிய வாகனத்தில் இல்ல, நான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் இல்ல. அல்லாஹ் என்னுடைய பாவங்களையும் என்னுடைய குறைகளையும் மறைத்து வைத்திருப்பதினால் தான் துனியாவில் நம்ம கண்ணியமா சுத்திக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்முடைய பாவங்கள் வெளிப்பட்டா நம்முடைய நிலைமைகளை யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நிலைமைகளிலிருந்து யோசிங்க. என்ன அல்லாஹ் நான் செய்த பாவங்களை எல்லாம் வெளிப்படுத்திட்டானா துனியாவில் நான் எப்படி இருப்பேன்னு யோசித்து பார்க்கணும். அந்த சத்தார் ஆகிய ரஹ்மான் அந்த பாவங்களை எல்லாம் மறைத்து வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு தொழுகையும் அல்லாஹ்விடத்துல கேளுங்க. தொழுகை முடிச்சதும் குறைஞ்சது 11 தடவை யா சத்தார் யா அல்லாஹ் என்று ஓதுங்கள். நிச்சயமாக நாம் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து மறைத்து, துனியாவிலும் மறைத்து, நாளை ஆகிரத்திலும் மறைத்து